டே 54ல இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்கு. பிரசன்டேஷனுக்கான வேலை எல்லாம் ஃப்ரெண்ட் லேப்டாப்ல முடிச்சிட்டேன். அவன் லேப்டாப்பை திருப்பி கொடுக்கலான்னு போயிருந்தேன். அவன் என்னன்னா ஆளு கம்மியா இருக்கு, ஒரு மேட்ச் போடலான்னு அங்கேயே உட்கார வச்சுட்டான். அவன் வீட்டுக்கு கூப்பிடாம பேட்மிண்டன் கோர்ட்டு கூப்பிடும் போதே நான் உஷாரா இருக்கணும். சரி அவன் தான் கூப்பிட்டா எனக்கு எங்க போச்சு புத்தி. காலேஜ்ல பிரசன்டேஷன் வச்சுக்கிட்டு பேட்மிண்டன் ஆடுறதுக்கு ஓகே சொல்லிட்டேன். இப்பெல்லாம் ஏனே தெரியல, நோ சொல்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் நானும் தோஸ்து தான் டீம்மேட்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரெண்டு பேரும் பெஞ்சில உட்கார வச்சுட்டாங்க. ஆப்போசிட் டீம்மேட்ஸ் எல்லாருமே உயிரை கொடுத்து ஆடுறாங்க. அப்படியே திரும்பி நம்ம தோஸ்தை பார்த்தா கேவலமா சிரிக்கிறான். இதுல தெரிஞ்சிருக்கும் நம்ம தோஸ்தோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு உங்களுக்கு. அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போய் பார்த்தா பிரசன்டேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அறக்க பறக்க வந்ததுனால டக்கின் பண்ண மறந்துட்டு அதனால வாஷ்ரூம்க்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தோஸ்தோட பிரசன்டேஷன், அடுத்து நம்ம பிரசன்டேஷன் தான். முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த பிரசன்டேஷனுக்கு டாபிக் என்ன வேணா எடுத்துக்கலாம். அதனால நான் உசாரா பக்கத்து பிரான்ச்ல இருந்து டாபிக் சுட்டுட்டேன். ஏன்னா அப்பதான் டீச்சருக்கு டாபிக் பத்தி ஒண்ணுமே தெரியாது. சொன்ன மாதிரி பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனை இல்லாம பிரசன்டேஷன் முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு யோகா இன்டர்னல்ஸ் இருக்குன்னு எல்லாரும் கிளாஸ்ல அசெம்பிள் பண்ண வச்சுட்டாங்க. எக்ஸாம் என்னமோ ஆன்லைன்ல தான். சாட் ஜிபிடில ஈஸியா போட்டு ஆன்சர் எல்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்டர்னல்ஸ் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கு நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்ப்பே இவரு தான். என் வண்டியில பெட்ரோல் காலி ஆகி டோ பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். தலைவன் யாருன்னே தெரியல, பின்னாடி இருந்து வந்து என் மனசுல முன்னாடி உட்காந்துட்டான். தலைவன் 2 கிலோமீட்டர் டோ பண்ணி பெட்ரோல் பங்க் வரைக்கும் எங்களை விட்டுட்டாரு. செகண்ட் ஹெல்ப்பே இவரு தான். பெட்ரோல் பங்க்ல கேஷ் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. நம்ம தலைவன் ஃபுல் டைட்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வந்தாரு. என் பிரச்சனை கேட்டு எனக்கு கம்பது என் தம்பி கம்பது பெட்ரோலை ஊத்துங்கன்னு என் நெஞ்சில பெட்ரோலை வாத்திட்டாரு. அப்புறம் இன்னைக்கு நீங்க யார் மூஞ்சில முழிச்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.